இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இதுதான் ஹாஸ்பிட்டல், ஓஜி ஹாஸ்பிட்டல். எங்கள் அக்காவுக்கு வந்து டெலிவரி இன்னைக்கு, அதான் வந்திருக்கோம். அதான் இதுதான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்குது பாருங்கள் நல்லா. இது எங்கள் அக்கா பையன். பாருங்க நிறைய மரம் இருக்கு. வரும்போது முன்னதான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கட்டிட்டே இருந்தாங்க, இப்பதான் கட்டியா முடிச்சிட்டாங்க. அப்படியா? சரி சரி. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் சொன்னது முன்னெல்லாம் இது கட்டியிருந்தாங்களாம், இப்போ கட்டி முடிச்சுட்டாங்களாம். இது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உட்கார இடம், தூங்குற இடம்னா அங்கே ஒரு குடோன் மாதிரி இருக்கும். இது ஜென்ரேட்டர் ரூமு. இங்கே பாருங்கள் ஹாஸ்பிட்டல் வெளி உள்ள இதோ சொல்கிறாங்க பாருங்கள். சொல்லுங்கள். அப்புறம் ஃபோன் கூட சார்ஜர் இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். கேட்டிங்களா அவன் சொன்னது? அவ்வளோதான். நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கடையில் மட்டும் பிச்சைனா தண்ணி கேட்டால் ஒரு பில்லு இந்த மாதிரி கேட்குறாங்க. இது ஒரு குடோன் தான் இந்த ஹாஸ்பிட்டல். இது உள்ளே ஒன்று போவோம். இந்த பாருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். வாங்க திரும்பிக்கலாம். அந்த பக்கம் போய்க்கலாம். உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே தான் சார்ஜர் இது வேணால் போட்டுக்கலாம். அப்புறங்க இது இங்கே பாருங்கள், அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. இந்த பாருங்க, இதை சொல்லுங்கள். பெருசாக கட்டிட்டாங்க, பார்த்தா சூப்பராக இருக்குங்க. காற்றும் நல்லா அடிக்குதுங்க. யாரும் தானே கேட்குறீங்க? எங்கள் அக்கா பையன் இவன் பாருங்க. இதுதான் இந்த சொல்லுப்பா. அப்படி வேணாம் இப்படியே போயிடலாம். எவ்வளோ மரம் இங்கே பாருங்க மரம். இங்கதான் இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, இங்கதான் ஒரு தண்ணி தான் மேலே இது பண்ணோம். மத்திட்டு குச்சி மாதிரி இருக்குல்ல, அதுல இருந்துதான் தண்ணி தான் ஊற்றும். இது எக்ஸிட் காய்ஸ், எக்ஸிட். திரும்பிக்கலாமாவா? ஜிக்மோர் ஆஸ்பத்திரிங்க. வா திரும்பிக்கலாம். சுடுதா? வா. என்ன பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்? இது ஜிக்மோர் ஆஸ்பத்திரிங்க. ஜிக்மோரா? இந்த திருப்பி சொல்லுங்க. ஜிக்மோர் ஹாஸ்பிட்டல். சூப்பர்ப்பா, ஜிக்மோர் ஹாஸ்பிட்டல். ஓகே பரவாயில்ல. அவசர சிகிச்சை அது மேலே. இதுதான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் பாருங்க, முழுசாக பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் பைக் பார்க்கிங் அந்தாண்ட இருக்குது. இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் சொல்லுப்பா. சரிப்பா. தான் ம்
எங்கம்மா பாருங்க எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. சொல்லுப்பா. எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. இது உள்ளே போகலாம், ஆனால் நம்ம இது உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அந்த பக்கம் போகணும், டாக்டர்ஸ் அந்த மாதிரி அந்த பக்கம் போகணும். அது ஒரு ஜூஸ் கடை, இதோ அங்கே ஒரு ஜூஸ் கடை. அப்புறம் வந்து பாருங்க மரம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதை சொல்லுப்பா. மரம் எவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த மரம் பேர் என்னதுப்பா? இந்த மரம் பேர் ஆ, வேப்ப மரம். இந்த மரம் பேரா? அப்போ அந்த மரம் பேருப்பா? அந்த மரம் பேரா? ஆ தூங்கு மூஞ்சி மரம். ஆ, அந்த மரம் பேர் தூங்கு மூஞ்சி மரம். தூங்கு மூஞ்சி மரமா? ஆ அப்புறம் அந்த அந்த மரம் இதோ அது 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 அதான் ஆ, அது தேங்காய் மரம்னு நினைக்கிறேன். தேங்காய் மரம் நினைக்கிறீங்களா? சரிப்பா. ஏன்ப்பா கேட்டு போட்டாங்க? தெரியல, அங்கே உள்ளார போகக்கூடாது. ஆனால் அவங்க மட்டும்தான் போகணும். இங்கே பார்த்து சொல்லுங்கப்பா. அவங்க உள்ளார போகக்கூடாது, அவங்க மட்டும்தான் போகணும். ம், சரி சரி. பாருங்க, நாங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும். போயிட்டுருக்கோம். நான் இப்போது இவ்வளோ ஃபுல்லாக போகணுங்கலாம் பார்க் பண்ணால் ஃபைன். தப்பா அதை சொல்லுப்பா. அது அவங்க அங்கே தான் இருக்காங்களா அவங்க அம்மா? சரிப்பா சரிப்பா. பாருங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காரு பாருங்க. ம், நிறைய சனம் உட்காந்துருக்காங்களா? அதோ சொல்கிறாரு பாருங்க. அந்த சவுண்டு கேட்குதுல்ல, அதுதான் டெலிவரி. குழந்தை எடுக்கும்போது குழந்தை எடுக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே இருக்கணும். மற்றவங்க அப்புறம் மற்றவங்கெல்லாம் உள்ளே போகணும். ஆ